என்னுடைய பேர் கார்த்திகேயன். நான் திருவாடானையில் வழக்கறிஞர் அப்படிங்கிறேன். இந்த தொண்டியில் நடைபெறுகின்ற இஸ்லாமிய ஒரு இனிய மார்க்கத்தை கலந்து கொண்டிருக்கிற அன்றைய அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஒரு ஒரு காமனான ஒரு சின்ன ஒரு மூட நம்பிக்கையை நீங்கள் கலையணும்னு கேட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஏற்கனவே இந்த பில்லி சூனியம் செய்வினை வச்சிருக்க இந்த வைக்கிற சொல்லி பொதுமக்கள் நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் தான் தெருவுக்கு டிஜிட்டல் போர்டு வச்சு நிறைய அந்த பில்லி சூனியமுங்க ஒன்று கிடையாதுன்னு சொல்லி அது அப்படி எடுத்தால் நாங்கள் 1 கோடி ரூபா பணம் தரோம்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட ஓரளவு உங்களால் ஓரளவு நல்ல ஒரு விழிப்புணர்வு எனக்கு தெரிஞ்சு எடுத்துச்சு. இப்போ என்கிட்ட வர்ற கட்சிக்காரங்கள்ட்டலாம் இப்போ உனக்கும் அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர், எல்லாரும் கிடையாது, சார் என் வீட்டில் மருந்து வச்சுட்டான் சார்ன்னு சொல்லுவாங்க. மருந்து வைக்கிறதுன்னு ஒரு இது நமக்கு தெரியும். அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படிப்பா நீ மருந்து வச்சு கண்டுபிடிச்சேன்னு கேட்டால், சார் பூசாட்டி என்னை கூட்டு போனாங்க, அவர் என் வயிற்றுலேருந்து ஊதுனாரு, மாத்திரையாக வந்துச்சு மருந்து வந்து சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், தம்பி அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு எந்த விதமான சான்சஸே இல்லைப்பா அப்படின்னு நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணால் கூட சில பேர் ஏற்றுக்குருவாங்க, சில பேர் வக்கீல் தெரியாதவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி என்னிட்ட வர்ற ஒரு 100 கிளைண்ட் என்கிட்ட வர்றாங்கன்னா அது ஒரு 40% சார் எதுக்குப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னா, சார் என்னை மருந்து வச்சுட்டான் சார், அதை தான் மெயினாக சொல்கிறாங்க. எனக்கு மருந்து வச்சுட்டான், அதனால என் பொண்ணு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி இருக்கு, என் மருந்து வச்சனால என் குடும்பத்தில் உள்ளவங்க உடலில் சரியில்லாமல் போச்சு, எனக்கு நிறைய லாஸ் இருந்துச்சு. அது மூட நம்பிக்கைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை வச்சு இந்த யார் பாதை பண்ணுறாங்க, இந்த பூசாரி தான் மருந்து எடுத்துக்கிட்டான்னு சொல்கிறாங்க. என்னிட்ட வர்றவங்களே இப்படி பண்ணால் இந்த மாதிரி பல அட்வொகேட்டை போகிறவங்க, டாக்டர் போகிறவங்களாம் சொல்கிறாங்க. இந்த மருந்து வைக்கிற மூட நம்பிக்கை நமக்கு நல்லா தெரியுது. அதை களையிறதுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுதுங்கிற எனக்கு தெரியப்படுத்துங்க. என்ன இருக்கிறாங்கன்னா, மருந்து வைத்து விட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் மருந்து வைத்து விட்டார்கள், மந்திரம் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு சாரார் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒன்று இல்லைன்னு நமக்கு தெரிந்தாலும், எனக்கு தெரிந்தாலும், இஸ்லாம் இதை ஒழிப்பதற்கு என்ன மாதிரி வழிமுறைகளை சொல்கிறது? ஒரு மனுஷன் மருந்து வச்சு இன்னொரு மனுஷனை கொண்டாடி புருஷனை பிரிக்கிறது, அது மாதிரி நல்லா இருந்த மனுஷனை நோயாளி ஆக்குறது, தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்துறது, இதெல்லாம் மருந்திலே செய்யலாம், மந்திரத்தில் செய்யலாம், மாயத்தில் செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இதை ஒழிப்பதற்கு இஸ்லாம் என்ன வழிமுறைகளை சொல்கிறது என்று கேட்கிறார். இது பல வழிமுறைகளை சொல்லுகிறது. முக்கியமான ஒரு வழிமுறை என்னவென்று சொன்னால், மனிதன் என்றால் யார், கடவுள் என்றால் யார், இந்த வேறுபாட்டை இஸ்லாம் அவ்வளவு அழுத்தமா தெளிவா சொல்லி இருக்கிறது. இதை மட்டும் ஒருத்தன் விளங்கி கொண்டானேயானால் அவன் மருந்து வைக்கிறான், மாயம் வைக்கிறாங்கிற நம்பவே மாட்டான். என்ன விஷயம் என்று சொன்னால், மனிதன் என்பவன் அவனுக்கு இருக்கிற எந்த சக்தியுமே ஒரு லிமிட்டுக்கு உட்பட்ட சக்தி தான். இப்போ கண் இருக்கிறது, அதுக்கு பார்க்குற சக்தி இருக்குது. எவ்வளோ பார்க்க முடியும்? ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு பார்க்க முடியும். வெளிச்சமாக இருந்தால் தான் பார்க்க முடியும், இருட்டாக இருந்தால் பார்க்க முடியாது, முதுகு பின்னாடி பார்க்க முடியாது. அப்போ உன்னுடைய கண்ணுக்கு என்ன சக்தி கடவுள் தந்திருக்கிறாரோ அது இருக்குன்னு சொன்னால் நம்பு. இங்கே உட்காந்துக்கிட்டு மெட்ராஸை பார்க்குறாரு, நம்பாத. இங்கே உட்காந்து என்ன செய்கிறாரு, சென்னை ஒருத்தர் பார்க்குறாரு, காணா போன ஆடு அந்த இந்த பாண்டுக்குடியில் நிற்கிது, வயலில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான், அது பார்க்க முடியுமா? இங்கே உட்காந்துக்கிட்டு பாண்டுக்குடியை பார்க்குற கண் உனக்கு இருக்குதா? நம்ம கண்ணுக்கு என்ன பவர் இருக்குதோ அதை பார்ப்பதாக ஒருத்தன் சொன்னால் நம்புங்கள். உங்கள் காதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் இருக்குது? 2 காது இருந்தால் கூட 2லையும் ஒரு தான் கேட்க முடியும். இந்த காதுக்கு நீங்கள் சொல்லுங்க, இந்த காதுக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. காது 2 இருந்தால் கூட ஒரு நேரத்தில் ஒருவருடைய பேச்சை கேட்க முடியும். 2 பேர் ஒன்னா பேசினா கேட்க முடியாது, சத்தமாக தான் கேட்கும். யார் என்ன சொன்னாலும் பிரித்து விளங்காது. நம்ம காதுடைய சக்தி என்ன? ஒரு குறிப்பிட்ட டெசிபல் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட தொலைவில் இருக்க வேண்டும். அந்த தொலைவிலிருந்து பேசினால் ஒருவன் பேச்சை நம்ம கேட்க முடியும், ஒரு நேரத்தில் பலருடைய பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு வச்சிருக்கிறோம். இவர் என்ன செய்யறாரு, மனுஷனா இருந்து கொண்டு எனக்கு அந்த அவங்க பேசிக்கொண்டு விளங்குகிறது, இந்த அங்க பேசுறது விளங்குகிறது, இங்க பேசுறது விளங்குறதுன்னு சொல்றாரு. அப்ப இந்த ஆற்றல் உனக்கு இல்லையப்பா. உன் காதுக்கு என்ன சக்தி இருக்குன்னு அறிவியல் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதோ, அனுபவத்தில் எது தெரிந்து கொண்டிருக்கிறதோ, அதுக்கு மேல உள்ள சக்தி இருக்கு நம்புற அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி ஒரு மனிதனையும் நான் தாக்க நினைக்கிறேன், நீங்க என்னைய தாக்க நினைக்கிறீங்க. தாக்குறத என்ன செய்யணும்? ஒரு கத்தி எடுத்து குத்துங்க, அது ஓகே, உங்களுக்கு முடியும். ஒரு கைத்தடியை வச்சு குண்டாந்த வச்சு அடிங்க, அது முடியும். துப்பாக்கி எடுத்து சுடுங்க, அது முடியும். அதே நேரத்தில் என்னைய தாக்குறேன்னு கையை கட்டிக்கிட்டு செத்து போயிடுவேன், இது முடியாது. இப்படி தரல மனுஷனுக்கு. மனிதன் உனக்கு பிடிக்காத தாக்குறதா இருந்தா 2 அரை அறிஞ்சு தாக்கிட்டு போ, அது முடியும்னு நம்புவேன். கத்தியால குத்திடுவான்னு சொல்லி நம்பிட்டு போறேன்.
குண்டாந்தரையில வந்து அடிப்பான், உருட்டு கடையில் அடிப்பான்னு சொல்லி அதை கூட நம்பிட்டு போயிடுவேன். ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்படிமா ஆமா போயிடுவான், இப்படிமா விழுந்துருவான், அப்படின்னு செத்துருவான்னா இப்படி இல்லையே, இந்த கைக்கு அந்த சக்தி இல்லையே, இப்படின்னா இவ்வளவுதான் அந்த கை போகும், அதுக்கு மேல போவாது. அப்போ ஒரு மனிதனுடைய கைக்கு என்ன இருக்குதோ அதை தாண்டி ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா அது பொய், நம்பாதீங்க. இஸ்லாம் சொல்லுது மனிதனை மனிதனா மட்டும் பாருங்கள், கடவுளை பார்த்துறாதீங்க. கடவுளுக்கு தான் எது நினைத்தாலும் செய்ய முடியும், எப்ப நினைத்தாலும் செய்ய முடியும். ஒரு நேரத்தில் எத்தனை பேர் கத்துனாலும் பிரிச்சு பிரிச்சு அறிவார் கடவுள். மனுஷனுக்கு ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் கேட்க முடியும், ஒண்ணுதான் பார்க்க முடியும், அது லிமிட்ல தான் பார்க்க முடியும், ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும், அதுக்கு மேல உள்ளதை பார்க்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு பலவீனத்தில் இருக்கிற நீங்க பாக்குறீங்க. இப்ப யாரெல்லாம் இந்த மாயம் பண்றோம் மந்திரம் பண்றோங்கிறாங்கல்ல, அத மருந்து வச்சிருக்கான், மந்திரத்திலேயே நோயை உண்டாக்கிட்டான், மந்திரத்திலேயே புருஷன் முண்டாடி பிரிச்சுட்டான்னு சொல்றாங்கல்ல, அவனை சில சோதனை பண்ணி பாருங்க. என்ன சோதனை? அவன் கையில ஒரு பொருளை மூடிக்கிட்டு போய் இதுல என்ன இருக்குன்னு கேளுங்க. கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு, இதுல என்ன இருக்கு தெரியாதுமா. ஏன் இதுல என்ன இருக்குன்னு பார்க்கல. இங்க உட்கார்ந்துக்கிட்டு பாண்டுக்குடியை பார்க்கறவன், திருவாடானையை பார்க்கறவன் இந்த கையில இருக்கிறத பார்த்து சொல்லணுமா இல்லையா? இதுல என்னடா இருக்குன்னு கேளுங்க, திருன்னு முடிப்பான். அப்ப இதை சொல்ல முடியல, நீ வந்து எங்களுக்கு அதை சொல்றியா? கேட்கணுமா இல்லையா? இந்த கண்ணு முன்னாடி உள்ளதை ஒருத்தர் ஜோசியம் என்ன செய்யறான்னு கேட்டா, ஊர் ஊரா போய் ஜோசியம் பார்க்கறான். சாயந்தரம் ஒரு மரத்தில் உட்காந்துருக்கிறான். என்னப்பா எப்படிப்பா வியாபாரம்? போங்க, ஒரு நாள் பூரா அலைஞ்சு ஒன்று கூட ஆகலை, போனி ஆகலைங்கிறான். அப்போ இம்புட்டு அலைஞ்சியே ஒன்று ஆகாதுன்னு உனக்கு தெரியல. அட காலையிலேருந்து பெட்டி கிளியை தூக்கி அடைச்சி வச்சுட்டு கிளிப்பெட்டியை தூக்கி சுற்றுறாங்க, ஜோசியம் பார்க்க ஆள் வருமானு. அவனுக்கு ஒரு ஜோசியம் பார்த்து இன்னைக்கு சுத்தினா கூட ஒருத்தன் வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சா உட்காந்து அலைஞ்சிருக்க தேவையில்லையில. ஒரு நாள் பூரா அலைஞ்சிட்டு வருமானம் இருந்து உட்காந்துடுறான். என்னடான்னு கேட்டால் ஒத்தனும் பார்க்கல, ஒத்தனும் பார்க்க மாட்டான்னு உனக்கு முதல்ல தெரிஞ்சா அது தெரியும், உன் எதிர்காலம் உனக்கு தெரியல. அதை விட முக்கியமானது தெரியுமா? பேப்பரில் போட்டுதாங்க, சென்னை பதிப்புல ஒரு ஜோசியர் என்ன செய்யறாருன்னா, மரத்தறி ஜோசியர், அவர் ஜோசியம் பார்த்துருக்க மரம் உளுந்து சட்னி ஆயிட்டாரு. அந்த மரம் அது தெரிய பாருங்க, நம்ம மண்டையில் உளுந்து சட்னியா போறோம்னு நம்ம தெரிஞ்சா இவனுக்கு உனக்கு அது நடக்க போகுது இது நடக்க போதுங்கிறான். அடுத்தவனுக்கு ஜோசியம் சொல்லிட்டு இருக்கான் பாருங்க, அவன் அந்த மரத்தடியில வச்சு மரமே மண்டையில சாஞ்சு ஆள் செத்து போயிட்டான். அப்ப அவன் ஜோசியம் அந்த இது மாதிரி மந்திரம் இருந்தா என்ன செஞ்சிருக்கானு, இதோ இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மரம் என்மேல் விழப்போகிறது, நான் ஓடுகிறேன்னு சொல்லி பெட்டி ஓட வேண்டியதானே, செத்து போயிட்டான். அப்ப என்ன விளங்குது? ஜோசியம் விட்டு திருடங்களை வந்துட்டு போயிட்டான். பிரபல ஜோசியர் வீட்டில் கொள்ளைன்னு போடுறாங்க. ஏன்டா உன் வீட்டுல கொள்ளையடிக்க ஒரு முன்னாடியே திறந்தா ஜாமான பாதுகாத்து வச்சிருப்பே இல்லையா? கொள்ளையடிக்க வர்றது உனக்கு தெரியல, கொள்ள போகணும் தெரியல. ஜோசியர் வீட்டில் கொள்ளை நடக்குன்னு என்ன அர்த்தம்? மனுஷன் அர்த்தம். ஜோசியருக்கு ஜோசியமே போனியாவில் அர்த்தம் மனுஷன் அர்த்தம். மனிதனை மனிதனா பாருங்க. உங்களை மாதிரி திங்கிறான், உங்களை மாதிரி குடிக்கிறான், உங்களை மாதிரி மலைஜலம் கழிக்கிறான், உங்களை மாதிரியே முதுமையாகிறான், உங்களை மாதிரி செத்து போறான். அப்புறம் என்ன மந்திரம்? நம்மள மாதிரி தாங்க எல்லாமே இருக்கிறாங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன்கிட்ட என்ன நீங்க எக்ஸ்ட்ரா பவர் மந்திரம் செய்யறங்கிறான? மந்திரம் என்ன அர்த்தம்? எந்த பொருளையும் பயன்படுத்தாம, ஆயுதத்தையும் எடுக்காம ஒரு மந்திர சக்தியால் உன்னை காலி பண்ணிடுவாங்கிறான். அப்படி சக்தி ஏதாவது இருக்கா அவனுக்கு? மேடையில் வர சொல்லுங்க அவனை, நான் ஒரு குத்து அவனை குத்துறேன், அவன் என்னையை குத்துட்டேன், ரெண்டும் வலிக்கும். நான் குத்துன அவனுக்கு வலிக்கும், அவன் குத்துன எனக்கு வலிக்கும். மந்திர சக்தியில் வலிக்காம இருந்து காட்டுன்னு பார்ப்போம். அப்படி ஒன்றும் கிடையாது, விளங்குதா? அதனால இந்த மந்திர சக்திங்கிறது பொய். மனுஷனுக்கு மேல நம்பாதீங்க. எந்த மத குருவா இருந்தாலும் சரி, அப்படி சொன்னா ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். முஸ்லீம் மத குரு சொன்னாலும் அவர் உங்களை ஏமாத்துறாரு, இந்து சாமியார் சொன்னாலும் ஏமாத்துறாரு, கிறிஸ்துவ பாதி சொன்னாலும் ஏமாத்துறாரு. என்ன ஏமாத்துறாரு? அவர் மனுஷனா இருக்கிறாரு, அவருக்கு நோய் வந்து வைத்தியம் பார்க்கிறாரு, அவருக்கு எந்த விதமான மனிதனுக்கு மேல எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது, மனிதன் செய்கிற ஆற்றலை தவிர வேற ஒரு ஆற்றலும் கிடையாது. அப்படி இருந்து கொண்டு உங்களை ஏமாத்துறாரு என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? வாடா சோதிச்சு பார்ப்போம், மனுஷன்ட்ட இல்லாத என்ன சக்தி உனக்கு இருக்குது அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டீங்கன்னா வெளுத்து போயிடும், சாயம் வெளுத்து போயிடும். அப்ப மனிதனை இந்த சாமியாரு குரு அப்படிலாம் மதிக்கிற விட்டு விட்டு தேவையா கடவுளைன்னு கூப்பிடுங்க. கடவுள் எல்லாத்தையும் கிட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், எல்லாரும் கோரிக்கையும் கேட்பார். யாரும் புரோக்கர் தேவையில்லை கடவுளுக்கு. உனக்கு ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனையா, கடவுளை நீ தான் கடவுளை எல்லாம் வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேன், இறைவா நீ தான் குணமாக்குன்னு கேட்டு பாருங்களேன். இறைவன் அவன் தான் இறைவன். இறைவன்டா யாரா இருக்கணும்? யாரு பேசினாலும் அவனை கேட்கணும், அனைவரும் நேரடியாக நெருங்க முடியணும். புரோக்கர் வழியாகத்தான் வர்றவன் கடவுள் கிடையாது. இடை தரகர் மூலமா அணுகிறேன், அவன் எப்படி கடவுளா இருப்பான்? நேரடியாக பேசணும். அந்த மாதிரி இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள், இறைவன் குணப்படுத்துவான். இறைவன் தன்னுடைய மந்திர சக்தியால் இறைவன் உங்களுக்கு தருவான் நம்பின அது ஓகே. கடவுளுக்கு அந்த ஆற்றல்லாம் இருக்கிறது.
மனிதனுக்கு இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? அவரோட சுட்டி காட்டினாரு. இந்த பில்லி சூனியம் மந்திரம் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக நாங்கள் ஒரு பேனர் போட்டோம். என்ன பேனரு? எனக்கு யாராவது பில்லி சூனியம் வைத்து எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால் 50 லட்சம் ரூபாய் தருவோம்னு அறிவிச்சோம். போஸ்டர் போட்டோம், தமிழ்நாடு முழுவதும் போட்டோம். எனக்கு சூனியம் வை, சூனியம் இருக்குங்கிறீல்ல, பில்லி இருக்குங்கிறீல்ல, 50 லட்ச ரூபா பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி 3 பேர் வந்து ஒப்பந்தம் போட்டாங்க. 3 ஒப்பந்தம் டேட்லாம் போட்டாங்க. இத்தனாம் தேதி நீ செத்துருவ. அன்னைக்கு நான் பெரிய கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் செத்துருவேன்டாங்க, இந்த பாருங்க பேசிக்கிட்டு இருக்கிறேன். தோத்து போயிட்டாங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வந்தாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. ஊமையா போயிருவான்டான் ஒருத்தன். ஒரு தேதியை குறிப்பிட்டு இத்தனாம் தேதி ஊமையா போயிருவ, ஊமையா போனா வந்து 50 லட்சம் வாங்கிட்டு போன்னு சொன்னேன். ஊமையா போல பேசிட்டு தான் இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி நாங்கள் சவால் விட்டு 50 லட்ச ரூபா தரோம்னு சொன்ன பிறகு கூட செய்ய முடியல. மக்களை ஏமாத்துறாங்க. பொதுமக்களை பயங்காட்டி சில தந்திர வித்தைகளை, சில தந்திரங்கள் இருக்க செஞ்ச மக்கள் பயந்துடுறாங்க. இப்படி எலுமிச்சம்பழத்தை தருப்போம், ரத்தமா ஊத்தும், ஓ பயந்துடுறது. இது நீங்க செய்யலாம், நான் செய்யலாம். ஒரு தந்திரம். அந்த கத்தியில மயில் துத்தத்தை தடவிக்கிட்டு அறுத்தீங்கன்னா சிவப்பா மாறிடும், ரத்த மாதிரி கொட்டும். இப்படியான சில மேஜிக்குகளை செய்து காட்டி அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா பவர் உள்ள மாதிரி உங்களை காட்டும் போது ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் பொய். மந்திரமா தந்திரமாட்டு நாங்கள் எவ்வளவு நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி இப்படி எல்லாம் செய்வாங்க. ஏமாந்துடாதீங்க. பாடியை 2 அறுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இந்த நாங்க அறுத்து காட்டுறோம், நாங்க அறுத்து காட்டிருக்கிறோம். பாடி 2 கையை 2 அறுத்து காட்டுவோம், அறுத்து சேர்த்து காட்டுவோம். கடைசியில் எப்படி செஞ்சோங்கிறதையும் விளக்கி காட்டுவோம். ஓ இதுதான விஷயம் அப்படின்னு மக்கள் வழங்குவாங்க. அதெல்லாம் சீடியாவும் போட்டிருக்கிறோம். அந்த மாதிரி சில காரியங்கள் செய்வதாக தந்திரத்தின் மூலமாக காட்ட முடியும். ஒரு மேடையில் யானையே மறைய வைக்கிறாங்க. யானை அங்கேருந்து வருங்க. நீங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. யானையை கொண்டு வருவாங்க, ஸ்டேஜில் ஏற்றுவாங்க. அவ்வளோ கண்ணு யானை மேலே இருக்கு. ஒரு செகண்ட் லைட் அமைச்சிட்டு போடுவாங்க, யானை இருக்காது. எங்கே போச்சு அது? அப்போ இதெல்லாம் மறைக்க செஞ்சோம். பெரிய அவர் கடவுள், பவர்ஃபுல்லான ஆள் அப்படி நினைச்சிடக்கூடாது. அப்படி இருந்தால் இதை வித்த காட்டி நம்மள்ட்ட காசு கேட்க தேவையில்லை. அவன் தங்க கட்டியை உண்டாக்கிட்டு பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டு போயிடலாம். நம்மள்ட்ட இதை காட்டி சம்பாதிச்சல என்ன அர்த்தம்? இது ஒரு வித்தைன்னு அர்த்தம். சில வெளிச்சங்கள் இருக்குது. அதை உதாரணமாக கருப்பு, அந்த சில லைட்டை போட்டோம்னா கருப்பா உள்ள பொருளெல்லாம் காட்டாது. அந்த லைட்டை போட்டுருவாங்க, யானையை காட்டாது. அவ்வளவுதான். லைட்டை அமர்த்திவிட்டு ஒவ்வொரு கலரையும் மறைய செய்வதற்கு ஒரு லைட் இருக்கிறது. மஞ்சளை ஒரு பொருளை நிப்பாட்டி வச்சுக்கிறேன், மஞ்சள் தெரியக்கூடாது என்று அது ஒரு லைட் இருக்கிறது. அந்த லைட்டை போட்டா மஞ்சளா இருக்கிற எல்லா பொருளுமே மறைஞ்சிடும். கருப்பு தெரியாம இருக்கிற லைட் இருக்கிறது. அந்த லைட்டை போட்டா கருப்பா இருக்கிற எதுவுமே தெரியாது. அப்படியான சில பொருள்களை வைத்து பெரிய மேடைகளை வைத்து யானையை மறைய வைக்குவாங்க. பெரிய ஒரு பொருளை காணாமாக்குவாங்க, திருப்பி கொண்டு வருவாங்க. இதெல்லாம் சில தந்திரங்கள். இதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓ பெரிய சக்திமான், பெரிய மகான்ட ஒன்று கிடையாது. விளங்கிக்கிறங்க, மனுஷன்தான். மனுஷன் உள்ள எல்லா பலவீனமும் இருக்கும். இதை மட்டும் விளங்கி கொண்டீர்களே ஆனால் மாயம், மந்திரம், மருந்து, மாத்திரை இதெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்ற முடியாது.